பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினாலே இந்த காலை நேரத்தில் இயேசுவை தினம் பார்ப்போம் என்ற இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவாதி தேவனை நாம் உயர்த்தி மகிமைப்படுத்தி நாம் பாடப்போகிறோம். தொடர்ந்து உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லதா? தேவனை பாடுவது நல்லது. நீங்கள் நல்லா இருக்கணும்னா தேவனை உயர்த்தி பாடுங்க. ஆண்டவராகிய தேவன் நம்மை ஆசீர்வதித்து நடத்துவார். சேர்ந்து பாடுவோம். உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது, ஏற்புடையது. உம்மை புகழ்ந்து பாடுவது நல்லது, அது இனிமையானது, ஏற்புடையது. பாடல்கள் வைத்தீரையா பாலக நாமிலே, பாடல்கள் வைத்தீரையா பாலக நாமிலே. எதிரியை அடக்க பகைவரை ஒழிக்க இவ்வாறு செய்தீரையா. எதிரியை அடக்க பகைவரை ஒழிக்க இவ்வாறு செய்தீரையா. உந்தன் திருநாமம் அது எவ்வளவு உயர்ந்தது, உந்தன் திருநாமம் அது எவ்வளவோ உயர்ந்தது. நிலாவை பார்க்கும் போது, விண்மீன்கள் நோக்கும் போது, நிலாவை பார்க்கும் போது, விண்மீன்கள் நோக்கும் போது, என்னை நினைத்து விசாரித்து நடத்த நான் எம்மாத்திரம் ஐயா. என்னை நினைத்து விசாரித்து நடத்த நான் எம்மாத்திரம் ஐயா. உந்தன் திருநாமம் அது எவ்வளவோ உயர்ந்தது, உந்தன் திருநாமம் அது எவ்வளவோ உயர்ந்தது. வானதூதனை விட சற்று சிறியவனாய் படைத்துள்ளே, வானதூதனை விட சற்று சிறியவனாய் படைத்துள்ளே. மகிமை மாட்சிமை மிகுந்த மேன்மையாய் முடிசூட்டி நடத்துகிறே. மகிமை மாட்சிமை மிகுந்த மேன்மையாய் முடிசூட்டி நடத்துகிறே. உந்தன் திருநாமம் அது எவ்வளவோ உயர்ந்தது, உந்தன் திருநாமம் அது எவ்வளவோ உயர்ந்தது. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆஹா, அல்லேலூயா, ஆஹா, அல்லேலூயா.
எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, எனக்காக யாவையும் செய்பவரே, செய்து முடிப்பவரே, என் பாரங்கள் என் சுமைகள் உம் பாதத்தில் இறக்கி வைத்தே, உம் பாதத்தில் இறக்கி வைக்கிறோம். எங்கள் பாரங்களை இறக்குகிறோம், பலவீனத்தை இறக்குகிறோம். எஸ் லார்ட், உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே, ஏசையா உம்மைத்தானே என் முன்னே நிறுத்தி உள்ளே. அல்லேலூயா. ரிகமலஷபலமி வல்லமை இறங்கட்டும், மகிமை இறங்கட்டும், பாடுகிற இடங்களில் இறங்கட்டும், வீடுகளில் இறங்கட்டும். அந்தகார ஆவிகள் டார்க்னஸ் விலகட்டும், சண்டையின் ஆவி ஓடட்டும், வெளிச்சம் உதயமாவதாக, தோல்விகள் ஜெயமாய் மாறட்டும். இந்த நேரலையில துதியில ஆராதனையில இணைந்திருக்கிற ஒவ்வொருவரின் தேவ பிரசன்னை இறங்கி மூடட்டும், ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் இந்த துதி ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கிறோம், எங்கள் உயிருள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தர் எவ்வளவு நல்லவர் இல்ல, கிருபையும் இரக்கமும் நிறைந்தவர். இந்த நாளிலும் கட்டாயம் நம்மை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு தமிழ்நாட்டில் தேர்தல் நடைபெறுகிறது. கர்த்தருக்கு சித்தமானவர்கள் வரணும், நீதி உண்டாகணும், சமாதானம் உண்டாகணும், வாக்களிக்கணும். ஆண்டவராகிய தேவன் இந்த கொடூரமான வெயிலின் மத்தியிலும் நமக்கு நிழலாய் இருந்து பாதுகாத்து நடத்துவார். இன்றும் கூட ஒரு வசனத்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். லூக்கா 12:32 நாம் வாசித்து பார்த்தால் ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிறார், பயப்படாதே சிறுமந்தையே, ராஜ்யத்தை கொடுக்க உங்கள் பிதா பிரியமாயிருக்கிறார். தேவன் தம்முடைய ராஜ்யத்தை நமக்கு கொடுக்க பிரியமா இருக்கிறார். எவ்வளோ ஒரு ஆசீர்வாதம் இல்லை? இன்னைக்கு ராஜ்யம் பண்ணணும், மந்திரியாகணும் என்று சொல்லி உலகமே மனிதர்கள் துடித்து என்னென்னமோ பண்ணுகிறார்கள், இந்த பூமியை ஆள, இல்லையா? ஆனால் தேவன் அவரை நேசிக்கிற பின்பற்றுகிற பிள்ளைகளுக்கு அவருடைய ராஜ்யத்தை கொடுக்கிறாரா? அவருடைய ராஜ்யம்னா என்ன நினைக்கிறீங்க? நித்திய ராஜ்யம், முடிவே இல்லாத ஒரு ராஜ்யம். நீங்கள் வேதத்தை வாசித்து பார்த்தீங்க, லூக்கா 1ஆம் அதிகாரத்தில் அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவே இருக்காதா, அழிவு இருக்காதா. இந்த உலகத்தின் ராஜ்யம்லாம் எப்படிப்பட்டதுன்னா, ரொம்ப போனால் ஒரு முறை ஒரு ஆளை செலக்ட் பண்ணலாம், 5 வருஷம் இருப்பாங்க, 10 வருஷம் இருப்பாங்க, அப்புறம் அவங்க நிற்க முடியாது, வர முடியாது. என் ராஜ்யம் இவ்வுலகத்துக்குரியவைகள் அல்ல. யோவான் 18:36 இயேசு சொன்னார், என் ராஜ்யம் இந்த பூமிக்குரியவைகள் அல்ல. சண்டை போடுறது, வரி போடுறது, ஆளுகை செய்கிறேன்னு சொல்லி ஒடுக்கிறது, பல காரியங்களை ஒருத்தரை நேசிக்கிறது, ஒருத்தரை பகைக்கிறது, இது உலகத்துக்குரிய. ஆனால் தேவனுடைய ராஜ்யம் என்பது ரொம்ப மேன்மையானது. ரோமர் 14:17 சொல்லுகிறது, அது நீதி, சமாதானம், பரிசுத்தாவில உண்டாகிற மகிழ்ச்சி. இந்த ராஜ்யத்தை ஒரு மனுஷனுடைய இருதயத்துக்குள், சிந்தைக்குள், வாழ்க்கையில் வைப்பதற்குத்தான் இயேசு இந்த பூமிக்கு இறங்கி வந்தார். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியின் தேடுங்கள் என்று சொன்னார். இன்றைக்கு அப்படிப்பட்ட முடிவே இல்லாத ஒரு ராஜ்யத்துக்கு நீங்கள் தகுதியாக மாறணும், அதை தேடணும். இயேசு சொன்னார்ல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், மற்ற எல்லாம் கூட உங்களுக்கு கொடுக்கப்படும். நம்ம முதல்ல என்ன தேடுறோம்? வசதி வாய்ப்பை தேடுறோம், பணம் தேடுறோம், வேலையை தேடுறோம்,
எல்லாம் தேடிக்கிட்டே இருக்கிறோம், எவ்வளவு கிடைச்சாலும் திருப்தி ஆகிறது. ஆனால் தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியை சமாதானத்தை தேடுவதில்லை. அப்போ ஆண்டவர் இன்றைக்கு அந்த ராஜ்யத்தை கொடுக்க தேடுங்கன்னு சொன்னார். அப்படி தேடி அநேகர் ஆசீர்வதிக்க தாவீது தேடினார், யோசேப்பு தேடினார், ஆபிரகாம் தேடினார். இவங்கெல்லாம் பூமியில் ஒன்றுமில்லாமல் இருந்தாலும் கர்த்தருடைய ராஜ்யத்தை தேடின பொழுது இந்த பூமியிலும் வானத்துக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் பூமிக்குரிய ஆசீர்வாதத்தால் நிரப்பப்பட்டு அற்புதமாய் நடத்தப்பட்டார்கள். இன்றைக்கு இந்த நேரலை நிகழ்ச்சியில் இந்த இயேசுவை தினம் பார்ப்போம் காலை நேரத்தில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகள், இந்த நாளில் தேவனுடைய ராஜ்யம் வரும். அது புசிப்பும் குடிப்பும் அல்ல. உங்கள் வீட்டில் ஒரு நீதி, வேலையில் ஒரு சமாதானம், குடும்பத்தில் சமாதானம், பரிசுத்த ஆவியால் நடத்தப்படுவீங்க. அவர் தோல்வியின் பாதையில் அல்ல, வெற்றியின் பாதையில் நடத்தி அடைக்கப்பட்ட வழி எல்லாம் திறந்து உங்களை புல்லுள்ள இடத்தில் மேய்த்து அமர்ந்த தண்ணீரண்டில் நடத்தி உங்களை ஒரு குறை இல்லாமல் தேவனுடைய ஜீவ பாதையில் நடத்தி ஆசீர்வதித்து நடத்தப் போகிறார். இந்த நாளில் வேண்டிய பலத்தை தருவார், சுகத்தை தருவார். நடக்க வேண்டிய வழிக்கு ஆண்டவர் ஒரு வழியை திறந்து தடைகளை நீக்கி போடுவார். அந்த தேவாதி தேவனை நோக்கி நாம் இப்பொழுது ஜெபிக்க போகிறோம். ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமும் கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, இந்த காலை நேரத்துக்காக நன்றி. யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சியில் இணைந்து இந்த வார்த்தைகளை கேட்கிறார்களோ இந்த நாளில் ஒரு ஆசீர்வாதம் இறங்கட்டும், நன்மை இறங்கட்டும். கர்த்தரை தேடுவோருக்கு, அவருடைய ராஜ்யத்தின் நீதியின் தேடுவோருக்கு ஒரு நன்மையும் குறைவு வராது என்று சொன்னீர். இன்றைக்கு மேலே வானத்திலும் கீழே பூமியில் ஆசீர்வாதத்தால் நிரப்பும். உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும். எல்லா தடைகளை நீக்கி போடும். தயவும் கிருபையும் உண்மை இறங்கட்டும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமீன், ஆமீன். ஆண்டவராகிய தேவன் இந்த நாளில் உங்களை ஆசீர்வதித்து நடத்துவார். இந்த நிகழ்ச்சியை நீங்களும் பாருங்க, மற்றவங்களுக்கு அறிமுகப்படுத்துங்க. யூடியூப் சேனலில் போய் இந்த நிகழ்ச்சியெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆண்டவராகிய தேவன் ஆசீர்வதித்து நடத்துவார். ஆமென்.